கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம், இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இன்றைக்கான இன்றைய மன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 16வது வசனம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். யாருடைய? இயேசு கிறிஸ்துவினுடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று அழகாய் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கும்படியாக அவர் அடிமையின் ரூபம் எடுத்து தன்னைத்தானே தாழ்த்தினார் என்று பார்க்கின்றோம். சிலுவையில் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினதினால பிதாவாகிய தேவன் அவர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கொடுத்து வானோர், பூமியில் உள்ளோர், பூமியின் கீழுள்ளோர் எல்லாருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பதாக முடங்கும்படியாக அவரை உயர்த்தி வைத்தார் என்று பார்க்கின்றோம். அவருடைய மீட்பினாலே, அவருடைய இரத்தத்தினாலே இலவசமாக நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, ரோமர் 3:24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். எபேசியர் 1:7 இவ்விதம் சொல்கிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது, பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது, நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். இதுதான் ஒரு பெரிய கிருபை. பார்த்தீங்களா? இது அவருடைய ஈவு, இது அவர் கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகின்றோம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். இந்த கிருபையின் மேல் கிருபை என்றால் என்ன? விசேஷமாக நம்ம சிறு பிள்ளைகள் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா? அந்த ஐஸ்கிரீமில் அழகா ஒரு கோன்லையோ ஒரு கப்புலையோ ஒரு ஐஸ்கிரீமை வச்சு அந்த ஐஸ்கிரீமே அந்த பிள்ளைகளுக்கு போதுமானது, ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஆனால் அந்த ஐஸ்கிரீமுக்கு மேலே வேறு வேறு ஃப்ளேவர் உள்ள இன்னும் அழகழகான ஐஸ்கிரீம்ஸை மேலே வச்சு, அதுக்கு மேலே என்னென்னமோ சாக்லேட் க்ரீம், அப்புறம் நட்ஸு, அழகாக ட்ரை ஃப்ரூட்ஸ், இப்படி மேலே போட்டு 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 லேயர் லேயராக அழகாக அதை கொடுத்தோம்னா பாருங்களேன், அதை கிருபையின் மேலே கிருபையாமே. ஒரு கிருபை இல்லை, 2 கிருபை இல்லை, கிருபையின் மேலே கிருபை. கிறிஸ்து இயேசுவினுடைய பரிபூரணத்தினாலே தேவ பிள்ளைகளாகிய நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொள்கின்றோம். அவர் உன்னதங்களிலே, எபேசியர் 1 நம்ம பார்க்கின்றோம் 3வது வசனம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் நம்ம எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாராம்? கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய கிருபையினாலே நம்மை எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார்? உன்னதங்கள்ல ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து விட்டார். ஆமே, எவ்வளோ கிருபை! இங்கே யோசித்து பாருங்க. தேவ பிள்ளைகளே, நீங்கள் கலங்காதீங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீங்கள் மீட்பை பெற்றிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் கிருபையின் மேலே கிருபை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வரங்களை அவர் கிருபையாய் நமக்கு இலவசமாய் கொடுக்கின்றார், வல்லமைகளை கொடுக்கின்றார், இன்னும் பலவிதமான தாளந்துகளை கொடுக்கின்றார். சகலவிதமான கிருபையும் பொருந்திய தேவன் அவர். இந்த கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள என்ன செய்யலாம்னா, உங்களுக்கு இருக்கிற இன்னும் கிருபை பத்தலை, இன்னும் வேணும்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரே அளவு கிருபையை நாம் பெற்றுக்கொள்வதில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் நீ கிருபையில் பலப்படு என்று சொல்லி தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகின்றார். அப்போ என்னன்னா, நம்ம கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்ம பெற்றுக்கொண்ட கிருபையில் நம்ம பலப்படணும். கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக கிருபை கொடுக்கப்படுகின்றது. எப்படி? நம்ம கிறிஸ்துவுக்குள்ள பலப்பட்டு வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து அவருக்குள் பலப்பட கிறிஸ்து நமக்குள்ள பலமாய் உருவாக அந்த ஈவுக்கு, அந்த அளவுக்கு தக்கதாக கிருபை நமக்கு கொடுக்கப்படுகின்றது. பிரியமானவர்களே, இந்த கிருபையை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் கிருபையில் பலப்படுங்க. ஏற்ற சமயத்தில் சகாயம் பண்ணும் கிருபையை பெற்றுக்கொள்ள கிருபாசன தண்டையில் தைரியமாய் நெருங்க கடவோம் என்று எழுதியிருக்கிறது போல, கிருபாசன தண்டையில் தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிக்க, அவரை துதிக்க, அவரை பாட நீங்கள் கிருபையிலே பலப்படுங்க, பெருகுங்க. அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகும் என்று எழுதியிருக்கிறது போல குடும்பமாக அமர்ந்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுங்க. உங்கள் குடும்பத்தில் தேவ கிருபை பெருகும்.
அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொள்கின்றோம். ஒரு சிறு ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ இப்பொழுதும் கிறிஸ்துவினுடைய பரிபூரணத்தினாலே நாங்கள் கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தியானித்தோம். தேவ பிள்ளைகள் உடைய சமூகத்தில் இன்னும் கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்வார்களாக, அதில் பெருகுவார்களாக. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம்.